ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரியா குட்டி எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷாப்பிங் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது எனக்கு போடலாமா வேண்டாமான்னு ஒரு ஆஸ்லேஷன், அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 5th மந்த் பேபி ஷவருக்கு சின்னதாக ஒரு கோல்டு ஷாப்பிங் வந்துட்டு பண்ணியிருந்தோங்க. இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்தே vlog பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளாக தோசையும் ஒயிட் குருமாவும் தாங்க பண்ணியிருந்தேன். எனக்கு ஒயிட் குருமா ரொம்ப பிடிக்கும். ஒரு வாரமாகவே இந்த கிரேவிங்ஸாகவே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி அன்றைக்கி பண்ணியாச்சு. லஞ்சு வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் எதுவும் வைக்கலைங்க, பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சாச்சு. இந்த டைம் ஹகாரோலேருந்து ராயல் ஹனிகோம் கடாய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.25 லிட்டர்ஸ். இந்த கடாய் வந்துட்டு நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டர். எனக்கு இந்த கடாயில் டிசைன் அண்ட் grip ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. டீப் ஃப்ரை பண்ணுறக்கா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாவது கிரேவி கரீஸ் அந்த மாதிரி குக் பண்ணுறக்கா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணாவே போதும். அண்ட் இந்த கடாய் வந்துட்டு ட்ரைப்ளை ஸ்டீல், ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. 5 years வாரண்ட்டி இருக்குது. அண்ட் கூடவே நம்மளுக்கு லிட்டு வந்துடுதுங்க க்ளோஸ் பண்ணுறக்கு. ஒயிட் குருமா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. எனக்கு என்னவோ இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டா நம்மளுக்கு வேலையே முடிஞ்சுதுங்க. எப்போ கரண்ட்டு போகுனே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் பார்த்தேன். 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. 1 கை அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி. நம்மளுக்கு காரம் கொடுக்குறதே இந்த குருமாவில் க்ரீன் சில்லி மட்டும்தான். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துட்டேங்க. தாளிக்கிறப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அளவாகவே வந்து ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேங்க. யூஸ்வலாக அம்மா ஒயிட் குருமா பண்ணுற போது முந்திரி சேர்க்க மாட்டாங்க. பட் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. லாஸ்ட் ஆயிடுச்சு, காலியாக போகுது. அதனால பார்த்திங்கன்னா அந்த உடஞ்ச பீசஸாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் வந்துட்டு கொடுக்குங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். கடைசியாக கொஞ்சமாக கசகசா அண்ட் தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் நாங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கே பார்க்குறோன்னு கேட்குறீங்க. பொள்ளாச்சியில் SM ஹாஸ்பிட்டலில் தாங்க பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டெலிவரியுமே அங்கே தான் பார்த்தோம். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட்டாக அங்கே தான் பார்த்தாங்க. அண்ட் பொள்ளாச்சிலையுமே நல்லா ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுங்க. எல்லாருக்கும் வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு எங்கள் ரிலேட்டிவ்ஸில் அங்கே பார்த்தவங்களுக்கு. பட் எனக்கு C-செக்ஷன் தான் ஆச்சு. டிபெண்ட்ஸ் ஆன் த பாடிங்க. ஹாஸ்பிட்டல் பொறுத்து ஒன்றுமே இல்லை. நம்ம உடம்பு எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணுதோ அதை பொறுத்து தானே. ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ வந்து போட்டிருக்கேங்க. இது கூட காலிஃப்ளவர் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். டைரெக்டாக வேக வைக்காமலும் சேர்த்து இந்த இடத்துல வந்து வேக வைக்கலாம். பட் டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு குளிக்க போகிற கேப்பில் வந்து ஆல்ரெடி காய்கறி வந்து வேக வச்சுட்டு போயிருந்தேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டேன். பிகாஸ் காய்கறி வேக வைக்கிறப்பவே நான் கொஞ்சம் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. அதனால் ஃபைனலாக கொஞ்சம் சால்ட்டு மட்டும் தேவைப்பட்டது, அதை மட்டும் வந்து சேர்த்தாச்சு. ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டடாக என்னோடய ஒர்க் பற்றியுமே வந்து கேட்குறீங்க. பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமா என்ன ஏதுன்னெலாம் சொல்லிட்டு. அண்ட் ஒரு சிலர் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குற போது ஒருத்தங்க வந்து என்னோடய வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த பொண்ணுக்கெலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து பப்ளிக் ஃபோரமில் வந்து எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேங்க. கண்டிப்பாக நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ் போனதுக்கப்புறம் நான் என்ன மாதிரிலாம் ஆஃபீஸ் போனேன், இல்லை என்ன ஸ்கெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னால் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ண முடியலைங்க. அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டால் சூப்பரான குருமா ரெடிங்க. ரியா குட்டிக்குமே இதுவே ஊட்டிட்டேன். அளவான காரம் போட்டதுனால அவங்களுமே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்குன்னு தனியாக குக் பண்ணி கொடுக்க முடியுது. எல்லா நேரங்களையும் இந்த மாதிரி வெளியில் போகிற போதெல்லாம் அது பாசிபிள் வந்து கிடையாது இல்லைங்களா. ஸோ அதுவே வந்து ஊட்டி விட்டாச்சு, அவங்களுமே சாப்பிட்டாங்க. ஒரு கோல்டு சிட் ஒன்று முடிஞ்சிருந்ததுங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன். அம்மா வந்துட்டு உனக்கு ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது அம்மா போட்டிருந்த சிட்டு. பட் எங்களுக்கு ரொம்ப நாளாக அம்மாவுக்கு கோல்டு வளையல் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசை. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டாக ஜாப் போனதுக்கப்புறம்
கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு வந்து கோல்டு பேங்கிள் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்தேன். பட் அந்த டைமில் நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜ் ஆச்சு. வெளியில் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்குன்னு பேங்கிளுக்கு வச்சுருந்த அமௌண்ட்டில் வந்து அவங்க வீடு கட்டுறக்காகன்னு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 7 to 8 இயர்ஸ் ஆச்சுங்க. இன்னுமே அவங்களுக்குன்னு அது வந்து வாங்க முடியல. அதனால தான் இந்த டைம் வந்து சிட் போட்டாவது வாங்கிடலான்னு சொல்லி போட்டிருந்தோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நீ எடுத்துக்கோன்னு என்னை ரொம்ப சொன்னாங்க. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிள் பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து உங்களுக்கே எடுத்துடலாம், நான் எனக்கு சின்னதாக ஏதாவது மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க அன்றைக்கி வந்து பார்த்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அம்மா போட்டிருந்த அந்த 2 பேங்கிள் மாதிரி ஜாயிண்ட் இருக்க மாதிரி இருக்குங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் கையில் போட்டு காமிச்ச அந்த 4 சிங்கிள் பேங்கிள்ஸ் அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பவுன் வந்துச்சு. ஸோ 4 பேங்கிளுக்கு 4 பவுன் அந்த மாதிரி இருந்தது. அந்த 2 பேங்கிள் சேர்ந்தாப்பில் இருக்கிறது வந்துட்டு 2 பவுன் இருந்துச்சுங்க. அம்மாவுக்கு ஃபைனலாக பேங்கிள் வாங்கியாச்சுங்க. என்ன பேங்கிள் வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ட்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேங்க. ஃபைனலாக ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள்னு சொல்கிறத விட ரொம்ப வருஷத்து ஆசை நிறைவேறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு என்னவோ எங்கள் அம்மாவுக்கு கோல்டு பேங்கிள் போட்டு பார்க்கணுங்கிறது எனக்கு அது ஒரு பெரிய ஆசையாகவே இருந்துச்சுங்க. எனக்கு கூட வந்து ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டோம். பட் அவங்களுக்குன்னு வரப்போது அவங்க அதை தள்ளி போட்டுகிட்டே வந்தாங்க. பட் கடைக்கு போகிற போது என்னை சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க, நீ உனக்கு ஏதாவது வாங்கிக்கோ, எனக்கு இன்னும் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி ஃபைனலாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பேங்கிள் வாங்க வச்சாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஆன்டிக் சைடு எப்பயுமே விருப்பம் இருக்காது. நல்லா பளபளன்னு இருக்க கோல்டு மேலே தான் எனக்கு எப்பயுமே வந்துட்டு கண்ணு அந்த எல்லோ கோல்டு செக்ஷனுக்கு தாங்க போகும். அம்மாவுக்கு வந்து 4 பவுனில் வளையல் எடுத்தாச்சு. கரெக்டாக 4 பவுன் இருந்ததுங்க. ஸோ சிட்டில் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்துட்டு கோல்டோட வெயிட் இருந்தது. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பொருளாக பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பிரேஸ்லெட் மாதிரியெல்லாம் எடுத்து அதை வேஸ்ட் பண்ணிடாதான்னு அம்மா சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நெக்லஸ் தான் பார்க்கறக்கு ஆரம்பித்தேன். ஆஸ் யூஷுவல் நான் வந்து எல்லோ கோல்டு தான் பார்த்தேன். அம்மா தான் இருந்துட்டு இந்த டைம் ஆன்டிக் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு வந்து கேட்டாங்க. ரியா குட்டிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுனால பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 பவுன்லேருந்தே இருந்துச்சுங்க. இப்போ விற்கிற கோல்டு ரேட்டுக்கு 1.5 பவுன் அப்படின்னா செய்கூலி சேதாரம் அதெல்லாமே இருக்குது இல்லைங்களா. கிட்டத்தட்ட வந்து எஸ்டிமேஷன் வந்து நம்மளுக்கு 1.5 lakhs கிட்ட வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. சரி ஓகே, அந்த சிட்டில் வந்து இருந்த கோல்டுக்கு இதை ஹோல்டு பண்ணி வைங்க, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கொடுத்துட்டு வந்தோங்க. இருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிட்டு உனக்கு எதுவும் வாங்கலைன்னா பொக்குன்னு வந்து போயிடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க சொன்னதும் வேலிடாக தாங்க இருந்துச்சு. ஆசைக்குன்னு ஏதாவது சின்னதாக ஒரு பொருள் அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு தான். சரி பார்க்கலாம், நம்ம இன்னொரு 1 month போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். நான் என்ன செலக்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக அன்றைக்கி வந்து எனக்குன்னு 5th month பேபி ஷவருக்கு பார்த்துட்டிங்கன்னா சில்வர் செக்ஷனில் யூஸ்வலாக நம்மளுக்கு வளகாப்புக்கு எல்லாமே வந்து அந்த சில்வர் பேங்கிள் தான் வந்து ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதுதாங்க எனக்கு வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் விசிட் பண்ணுற போது நாங்கள் வாங்கினதும் சில்வர் பேங்கிள் தான். அதுலேருந்து எனக்கு என்னவோ தெரியல, லக்கியாக என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த ஷாப்புக்கு வந்துட்டு போயிடுறது. ப்ரமோஷன்லாம் எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. அண்ட் அம்மாவுக்கு செலக்ட் பண்ண பேங்கிளுமே பார்த்திங்கன்னா இதுதான். அவங்க கைக்கு நிறைஞ்ச மாதிரி ரெகுலர் யூஸ்க்கு போட்டிருந்தாலுமே வளையாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக 2 வளையல் வந்துட்டு எடுத்தோங்க. ஸோ உங்களுக்கு அதோட க்ளோஸ்அப் வியூமே வந்துட்டு காமிச்சிட்டேன். அம்மா கையில் போட்டிருந்த பேங்கிளுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி 1.5 மாதத்துக்குள்ளார இல்லை ஒரு 2 மாதத்துக்குள்ளார அவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருவீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி வாங்குறதாங்க. ஸோ கோல்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரியெல்லாம் கூட ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் தான். இந்த 2 நெக் பீஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதெல்லாம் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி தான். இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 14,000 கிட்ட தான் வந்திருந்தது. இந்த வீடியோ வந்து 2 விஷயத்துக்காக தாங்க ஷேர் பண்ணிட்டேன், ஷோ ஆஃப்காக இல்லை. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்மளால் முடிஞ்சதை சேவ் பண்ணுறது வந்துட்டு நல்லதுங்க. 2வது விஷயம், நம்ம டக்குன்னு போயிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து கோல்டு எடுக்கிற போது நம்மளுக்கு வந்து நிறையா லாஸ் ஆகுங்க, செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் மட்டுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். இதனால யாராவது ஒருத்தங்க மோட்டிவேட் ஆனால் கூட எனக்கு வந்து ஹாப்பி தாங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.